Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறது பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்பர்ட் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல 12 விதமான டிஃபரண்ட் ஜாப் ரோலுக்கு வந்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் சொல்லிட்டு 2 விதமான டிஃபரண்ட் போஸ்டிங்க்கு வந்து நமக்கு வந்து ஜாப் வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எவ்வளவு salary ரேஞ்ச் வந்து கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் வந்து என்ன படிப்பு படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸாமினேஷன் கிடையாது, டைரக்டா இன்டர்வியூ மூலமா என்ன பண்றாங்கன்னா ஹையர் பண்றாங்க. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் பேஜுக்குள்ள தான் வருவீங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 12 விதமான டிஃபரெண்ட் ஜாப் ரோல் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து 2 விதமான ரோலா நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் சொல்லிட்டு 2 விதமான ரோலை வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ரோல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் ரோலாவும் 10th இருந்து 11th 12th இந்த 3 கேட்டகரியில இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு நான் டெக்னிக்கல் ரோலா வந்து கொடுக்குறாங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சரோ இல்லை ஹார்டிகல்ச்சரோ இது ரிலேட்டடா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த அக்ரி எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ் சீனியர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரி எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில வந்து கொடுத்துருக்காங்க. பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ் சீனியர் மேனேஜர் அப்படிங்கிற வந்து ஃபுட் ப்ராசஸிங், நீங்க ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி இல்ல ஃபுட் டெக்னாலஜி நியூட்ரிஷன் இந்த மாதிரி டிகிரிஸ் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பிசினஸ் டெவலப்மெண்ட் சீனியர் மேனேஜர் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ் சீனியர் மேனேஜர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜில இருக்கு, ஃபுட் ப்ராசஸிங் சொல்லிட்டு 2 விதமா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் மேனேஜர்ல மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ரோல் வந்து கொடுக்குறாங்க. நீங்க பிபிஏ எம்பிஏ எல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரிலேட்டடா படிச்சிருந்தீங்கன்னா தாராளமா இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ்ல சீனியர் மேனேஜர் வந்து ஸ்டார்ட் அப் அண்ட் இன்வெஸ்டன் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமையுமே நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க வந்து பிகாம் பிபிஏ எம்பிஏ இது ரிலேட்டடா ஃபினான்ஸ் ரிலேட்டடா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ்ல வந்து சீனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த செக்டாருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் மேனேஜர்ல மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற இந்த ரோல் வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலா வந்து பார்க்கும்போது மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஸ்காம் மீடியா கம்யூனிகேஷன்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ல இருந்து 9th போஸ்டிங் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டெக்னிக்கல் கேட்டகரியில வருவீங்க. நான் டெக்னிக்கல் வருவீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுமானது. பேசிக்கா உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸல், வேர்டு இது எல்லாமே நீங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ல இருந்து 9th போஸ்டிங் வரைக்கும் நீங்க வந்து இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல இருந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஎன்ஏபிஇஎக்ஸ்எம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்ல எந்த போஸ்டிங் வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபீஷியலா வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் முழுசா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து படிச்சு பாருங்க. இப்போ நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதுல என்னென்ன வேகன்ட் வந்து எந்த ஏஜ் லிமிட் இருக்கக்கூடிய வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப் டு 55 ஏஜ் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 55 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இப்போ போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க வந்து ஆண்கள் பெண்கள் இருபலருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ரி எக்ஸ்பர்ட்ல வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி டைரக்டா வந்து என்ன பண்ணுங்க, உங்க ஃபர்ஸ்ட் நேம், உங்க லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்க ஏஜ் என்ன, உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தீங்கன்னா அதை கொடுக்கணும். அதற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லெஸ் than 3 இயர்ஸ் அப்படின்னா 3 இயர்ஸ் கொடுக்கணும். இல்ல எனக்கு 4 to 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கவர்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுக்கணும். இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹவு மெனி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நீங்க இது வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் அப்டேட் பண்ண இருக்கக்கூடிய ரெஸ்யூம் இந்த இடத்துல பிடிஎஃப் அட்டாச் பண்ணிட்டு
சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. இந்த ஜாப்புக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. எந்த கம்யூனிட்டி பிரிவினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. டைரக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த கால்ஃபர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து மெயில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த மெயில உங்களுக்கு இந்த டேட்ல, இந்த டைமிங்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு வந்து வர சொல்லுவாங்க. நேரடியா நீங்க என்ன பண்ணணும்னா, இன்டர்வியூக்கு வந்து போற மாரி இருக்கும். ஓகே ப்ரோ, டெக்னிக்கல் போஸ்டிங்க்கு வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். இந்த நான் டெக்னிக்கல் போஸ்டிங்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மெயில் ஐடிக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மெயில் வந்து அனுப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேரடியா என்ன பண்ணணும் அப்படின்னா, போஸ்ட் மூலியமா அனுப்புற மாரி இருக்கும். இந்த இடத்துல எம்டி அண்ட் சிஇஓ டிஎன்ஏபிஇ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சிட்கோ கார்ப்பரேட் ஆஃபீஸ் பில்டிங், திரு வைகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த அட்ரஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் நீங்க வந்து போஸ்ட் மூலியமா ரெஸ்யூம் வந்து நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26 ஈவினிங் 5:00 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். அதுக்கு மேல போச்சுன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு 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 பீப்புள் வந்து ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ணணும். மல்டிபிள் போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 15 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 15ல நீங்க ஒரு நபர்களா உள்ள போகணும் அப்படின்னா இப்பவே வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாம கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி போயிட்டு அப்ளை பண்ணிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ இந்த ஜாப் வந்து நம்மளுக்கு செட் ஆகல, சூட்டபிளா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு இது வந்து கம்ஃபர்டபிளா சூட்டபிளா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.